ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்னென்னா, நம்மளோட நார்மல் ஃபோட்டோவை எப்படி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே டூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூன் இமேஜ் ஆப்ஷனில் நான் என்னென்ன செட் பண்ணுறனோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் ஃபேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அது உங்கள் ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னு தெரிய இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னோட பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் HDR ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் செகண்டாக பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் ரூம் ஆப் தேவைப்படும். ஓகே, ஸ்னாப்சீட் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு லைட் ரூம் ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல் ஃபோட்டோஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே அந்த ஸ்னாப்சீட்டில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆல் ஃபோட்டோஸ்ன்றதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.